வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. வெளியில பாத்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கு. நான் இங்க வந்து வாழைக்காயும் கடலை மாவும் வச்சிருக்கேன். இதை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல நல்ல புசு புசுன்னு வாழைக்காய் பஜ்ஜி பண்ண போறோம். நல்ல கரெக்டான அளவுகளோட டீ கடையிலலாம் பார்த்தா அந்த பஜ்ஜி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, பார்த்தாலே டெம்ட் ஆகும் பாருங்க. அது மாதிரியான பஜ்ஜி நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். நல்ல கரெக்டான அளவுகளோட இந்த பஜ்ஜி வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா வரும், நல்ல டேஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியாக இந்த வாழைக்காய் பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் 1 கப்பு கடலை மாவு, நீங்கள் ஒரு கப்பில் நல்லா அளந்து எடுத்து போட்டுக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். 1/4 கப்பு அரிசி மாவு, இந்த கடலை மாவு அரிசி மாவு ரெண்டுமே கடையில் வாங்கினது தான். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள். இது சேர்க்கறதுனால பஜ்ஜியோட நிறம் வந்து நல்லா இருக்கும். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காம ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். உப்பு காரம்லாம் சேர்த்துருக்கோம். ஈவனா வந்து மாவுல அது நல்லா மிக்ஸ் ஆகணும். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கணும். பாருங்க, இந்த மாதிரி பதத்துக்கு கரைச்சாச்சு. கொஞ்சமா பெருங்காயத்தை வந்து தண்ணியில கரைச்சி வச்சிருக்கேன். இதை வந்து இதுல சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரத்துக்கு வந்து நல்லா அப்படி கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் கறக்கும் போது நமக்கு கொஞ்சம் மாவு வெயிட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா லைட் ஆயிடுமா மாவு, நல்லா ஃப்ளஃபியா வந்துடும். கையாலேயும் மிக்ஸ் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி விஸ்க் வச்சு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா கலந்தாச்சு. இந்த மாவோட பதம் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி விரலை வந்து நல்லா அப்படி முக்கிட்டு நீங்க எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லேயர் கோட் ஆகணும். அப்ப கரெக்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த மாவை யூஸ் பண்ணி வாழைக்காய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி, கத்திரிக்காய் பஜ்ஜி, இப்படி எந்த பஜ்ஜி வேணாலும் பண்ணலாம். நம்ம வந்து பேஸ் அந்த மாவை வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம இன்னைக்கு வந்து வாழைக்காய் பஜ்ஜி பண்ண போறோம். இப்போ வாழைக்காயை தோல் சீவிட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி நீளமாகவும் போட்டுக்கலாம், இல்லை ரவுண்டாகவும் போட்டுக்கலாம். இந்த சைடு பாருங்க, இப்படி ஃபிளாட்டா இருக்கு இல்லையா, இந்த சைடு சீவினோம்னா நமக்கு அப்படியே ஒரே மாதிரி ஷேப்ல நல்லா வரும். இப்போ வாழைக்காயை சீவிக்கலாம். வாழைக்காய் பஜ்ஜிக்கு வந்து ரொம்ப மெல்லிசாவும் இல்லாம ரொம்ப திக்காவும் இல்லாம நம்ம சீவிக்கணும். இது மாதிரி நமக்கு எத்தனை பஜ்ஜி வேணுமோ இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். எப்பவுமே வாழைக்காய் பஜ்ஜி வந்து நீளமா போட்டா பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். 1 பிஞ்சு சோடா உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சோடா உப்பு வந்து பஜ்ஜி போடுறதுக்கு ஸ்டவ்ல எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் சூடு ஆயிடும் இல்லையா, பஜ்ஜி போட போறோம் அப்படிங்கும் போது சேர்த்துக்கணும். அப்பதான் வந்து அது கரெக்டா வந்து ஆக்டிவேட் ஆகும். நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வாழைக்காய் பஜ்ஜி பண்ணால் இந்த மாவில் அப்படி நல்லா முக்கி எடுப்போம். எல்லா பக்கமும் பட்டிருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போடுவோம். அதோட ஒரு ஈஸி மெத்தட் நான் இன்னைக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி நீளமா இருக்கிற மாதிரி ஒரு டம்ளர் ஏதாவது எடுத்துக்கோங்க. கண்ணாடி தான் வேணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஸ்டீல் எடுத்துக்கலாம். இந்த சின்ன அடுக்கு மாதிரி இருந்தால் கூட நம்ம எடுத்துக்கலாம். அதுல இந்த மாவை நம்ம போட்டுப்போம். இதே மெத்தட் வந்து ஆல்ரெடி நம்ம மிளகா பஜ்ஜி பண்ணியிருக்கோம், அதுலயும் நான் காமிச்சிருக்கேன். இப்போ இதுல எப்படி நம்ம வாழைக்காய் முக்கி பஜ்ஜி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம மாவு வந்து டம்ளர்ல எடுத்துட்டு இருக்கோம். வாழைக்காயை பார்த்தீங்கன்னா டைரக்டா அப்படி டிப் பண்ணிக்கலாம். நேரா எடுத்து எண்ணெய் மட்டும் லேசா அப்படி டேப் பண்ணிட்டு எண்ணெயில போட்ட வேண்டியதான். இன்னொன்னு காமிக்கிறேன் பாருங்க. வாழைக்காயை நேரா அப்படியே டிப் பண்ணிடுங்க. பண்ணிட்டு எடுத்துட்டு எண்ணெய் அப்படி லேசா டம்ளர்ல டேப் பண்ணிட்டு எண்ணெயில டிராப் பண்ணிடுங்க. லேசா அப்படி திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா புசு புசுன்னு பொங்கி நல்லா வந்திருக்கு. காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்தோம் இல்லையா, அதனால கலர் பாருங்க எவ்வளவு பிரைட்டா வந்திருக்கு. பாருங்க, இந்த ஓசை அடங்கியாச்சு இல்லையா, அப்ப பஜ்ஜி வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். நல்லா வந்து எண்ணெயை வடி விட்டு சர்விங் பிளேட்ல எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணி எடுத்துப்போம். ஒரு 10 நிமிஷத்துல நல்ல மொறுமொறுன்னு வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. வாழைக்காய் பஜ்ஜி பாருங்க எவ்வளவு பர்ஃபெக்டா வந்திருக்கு. அழகா வந்து 2 சைடும் நல்லா கடலை மாவு பாருங்க சூப்பரா வெந்திருக்கு. நல்லா அப்படி கூடா வந்திருக்கு. வாழைக்காயும் நல்லா சூப்பரா வெந்திருக்கு. மேல மாவு வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கு. உள்ள வாழைக்காய் நல்லா வெந்து சூப்பரா சாஃப்டா இருக்கு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பஜ்ஜிக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவும் வேணும்னு கூட அவசியம் இல்லை, இருந்தாலும் கெட்டி சட்னி தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். நல்லா ஒரு மசாலா டீ வாழைக்காய் பஜ்ஜி இருந்தா சூப்பரா இருக்கும். நம்ம இந்த சட்னியோட பஜ்ஜியை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நல்லா மொறுமொறுன்னு அருமையா இருக்கு. சட்னியோட சாப்பிடும்போது இன்னும் சூப்பரா இருக்கு. சாப்பிட்றத நிறுத்தவே முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இந்த டீ கடையில சாப்பிட்ற மாதிரியே சூப்பரான பஜ்ஜி, நல்ல ஒரு கெட்டி சட்னி,
ஒரு மசாலா டீயோ இல்லை நல்ல ஒரு ஃபில்டர் காஃபியோ போட்டு வச்சுட்டு சாப்பிட்டோம்னா அருமையா இருக்கும். இந்த சீசனுக்கு ரொம்ப ஆப்டான ஒரு பஜ்ஜி. கண்டிப்பா நீங்களும் இதே அளவுகளோட இதே மெத்தட்ல ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க, அருமையா வரும். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.